அல்லாவுதீன் அந்த குகைக்குள் சென்று பார்த்தபோது அவன் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாக திறந்தன. அங்கே எங்கும் பொன் நாணயங்கள், வைரங்கள், மாணிக்கங்கள், முத்துக்கள் எல்லாம் குவிந்து கிடந்தன. அந்த குகை முழுவதும் ஒரு ராஜாவின் பொக்கிஷ அறையைப் போல ஒளிர்ந்தது. அல்லாவுதீன் மெதுவாக உள்ளே நடந்தான். அப்போது அவன் பார்வை ஒரு விசித்திரமான விளக்கின் மீது விழுந்தது. அது பழையதும் தூசி படிந்ததுமாக இருந்தது. இத்தனை பொக்கிஷங்களுக்குள் இந்த பழைய விளக்கு ஏன் இருக்கிறது என்று அவன் மனதில் நினைத்தான். அந்த நேரத்தில் குகைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த அந்த மர்மமான மந்திரவாதி கத்தினான். அல்லாவுதீன், உள்ளே இருக்கும் பழைய விளக்கை மட்டும் எடுத்து வா. வேறு எதையும் எடுக்காதே. அல்லாவுதீன் அந்த விளக்கை எடுத்தான். ஆனால் அவன் கண்கள் சுற்றிலும் இருக்கும் பொக்கிஷங்களை பார்த்தபோது சில வைரங்களையும் பொன் நாணயங்களையும் தனது பையில் போட்டு வைத்து கொண்டான். பிறகு குகையின் வாயிலுக்கு வந்தான். வெளியில் நின்றிருந்த மந்திரவாதி அவசரமாக கேட்டான். விளக்கு எங்கே? சீக்கிரம் அதை எனக்கு கொடு. அல்லாவுதீன் சொன்னான். முதலில் என்னை வெளியே இழுத்து எடுக்கவும். பிறகு நான் விளக்கை தருகிறேன். அந்த மந்திரவாதி கோபமாக மாறினான். அவன் நினைத்தான், இந்த சிறுவன் வெளியே வந்தால் என்னை ஏமாற்றி விடுவான். அதனால் அவன் கோபத்தில் மந்திரம் சொல்ல ஆரம்பித்தான். அப்படியானால் நீ அங்கேயே இரு என்று சொல்லி ஒரு மந்திரத்தை உச்சரித்தான். அந்த நொடியில் குகையின் பெரிய கல் கதவு தடம் என்று மூடப்பட்டது. அல்லாவுதீன் இருட்டான குகைக்குள் சிக்கிக் கொண்டான். அவன் பயத்தில் கத்தினான், அம்மா, என்ன செய்வேன் இப்போது? அவன் கண்ணீர் வடித்தபடி ஒரு கல்லின் மீது உட்கார்ந்தான். அப்போது அவன் கையில் இருந்த ஒரு மோதிரம் கல்லில் உரசியது. அந்த நொடியில் திடீரென ஒரு பெரிய புகை எழுந்தது. அந்த புகையிலிருந்து ஒரு பெரிய பூதம் தோன்றியது. அது முழங்கியது, என் எஜமானே, நான் மோதிர பூதம். இந்த மோதிரத்தை அணிந்தவருக்கு நான் அடிமை. அல்லாவுதீன் அதிர்ச்சியுடன் அந்த பூதத்தை பார்த்தான். அல்லாவுதீன் அந்த பெரிய பூதத்தை பார்த்து முதலில் மிகவும் பயந்தான். குகை முழுவதும் இருட்டாக இருந்தது. ஆனால் அந்த பூதத்தின் கண்கள் தீ போல ஒளிர்ந்தன. பூதம் மீண்டும் மெதுவாக பேசினது, என் எஜமானே, இந்த மோதிரத்தை அணிந்தவருக்கு நான் அடிமை. என்ன கட்டளை கொடுக்கிறீர்கள்? அல்லாவுதீன் கொஞ்சம் தைரியம் பெற்றான். அவன் நடுங்கும் குரலில் சொன்னான், நான் இங்கிருந்து வெளியே போக வேண்டும். இந்த குகையில் சிக்கிக் கொண்டேன். என்னை வீட்டிற்கு கொண்டு போ. பூதம் உடனே தலையசைத்தது. அப்படியே நடக்கும், என் எஜமானே. அடுத்த நொடி ஒரு பெரிய புகை எழுந்தது. குகை முழுவதும் காற்று சுழன்றது. ஒரு கணத்தில் அல்லாவுதீன் தனது வீட்டின் முன்பாக நின்று கொண்டிருந்தான். அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான்.